வாழ்க வளமுடன், தமிழே உயிர். இந்த ஒளியலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாருங்கள், ரொம்ப அழகாக மஞ்சள் கலரில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பூசணி பூ. இதை எப்படி இன்றைக்கி பறித்து சமையலுக்கு பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 9 பூக்கள் கிடச்சிருக்கு. இந்த 9 பூக்களை வச்சு இன்றைக்கி நம்ம பருப்பு சேர்த்து ஒரு கூட்டு பண்ண போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எடுத்துருக்கிற பொருட்கள் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு இல்லைன்னா பைத்தம்பருப்பு. நீங்கள் எடுத்து இதை ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் இது ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி இலைகள் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய், கடுகு உளுந்து கலவை, சிறிதளவு மஞ்சள் தூள், தேவைக்கு ஒரு உப்பு. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த பூக்களை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இந்த பூக்களை பார்த்திங்கன்னா இது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. சில நேரத்தில் என்ன ஆகும்னா, இதுக்குள்ளே இந்த மகரந்தத்தை சாப்பிட்றதுக்கு குட்டி குட்டி எறும்புகள் கூட வரும். அதெல்லாம் எடுத்து நீங்கள் சுத்தப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த அடிபாகத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இது கூட இருக்கிற இந்த பச்சை கலரில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பூக்களையும் எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். முதல்ல பாருங்கள், சுத்தப்படுத்தி எடுத்துட்டேன். இந்த பச்சை கலரில் இருக்கிற அந்த இதழ் மாதிரி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம். இதையும் பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிற அந்த மகரந்த தூள்கள். ஓகே, இதையும் எடுத்துடலாம். இதெல்லாம் எடுத்துட்டு இது தூக்கி போட்டுடலாம். இதை இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த பூக்கள்லாம் கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன செய்ய போகிறோம், குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு எனக்கு. இப்போ இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டிக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணி பூவை சேர்த்துடலாம். பூ பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். பூவை சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பூ நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு முடித்த உடனே அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப தண்ணி விட்டாக்கா பத்தாது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இப்போது இதுக்கப்புறமா நம்ம தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு முதல்ல நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட குறையாயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான், எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக வச்சுருக்கிற கொத்தமல்லி தலைகளையும் இதில் போட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா தயாராகிடுச்சு. சீக்கிரமாகவும் தயாராகிடுச்சு. இந்த பூசணி பூ கூட்டு பார்த்திங்கன்னா உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட இடத்துல பூசணி பூலாம் கிடச்சிதுன்னா எடுத்து பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரி மண் சட்டியில் நீங்கள் சமைச்சு பாருங்கள். நல்ல ஒரு சுவையும் ஆரோக்கியமும் கூடும். சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம்.